வணக்கம். நம்ம இகரம் தமிழ் வகுப்புல தொடர் அமைத்தல் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். சென்டென்ஸ் மேக்கிங் இல்லையா? அதுக்கு ஒரு பத்தி கொடுத்து அதுக்கான வினாக்கள் கொடுத்து அதுக்கு பத்தியிலேருந்து விடை அளிங்கன்னு சொல்லியிருந்தோம். அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கும். இன்னைக்கு என்ன தலைப்புகள்ல அந்த பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது பேராகிராஃப் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் விண்வெளி கழிவுகள். சரிங்களா? விண்வெளி அப்படின்னாலே என்னது? ஸ்பேஸ். இது பார்த்தாலே தெரியும் இந்த படத்துல. கழிவுகள்னா என்னது? வேஸ்ட். இப்ப இங்க இருந்து என்ன பண்றாங்க? நிறைய செயற்கைக்கோள், அதாவது சேட்டிலைட்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் அனுப்புறாங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அங்க என்ன ஆயிடுது? அதெல்லாம் ஒரு வேஸ்ட் தான். சரிங்களா? அங்க அப்படியே சேர்ந்து 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 ஸ்பேஸ்ல நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு. வேஸ்ட் நிறைய சேர்ந்து போயிடுச்சு. அதனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட போகுதுன்றதுதான் அந்த பேராகிராஃப்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கான கேள்விகள், நீங்க ஆன்சர் அந்த பேராகிராஃப்ல இருந்து படிச்சு ஒரு தடவை பார்த்துட்டு எழுதுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அடுத்தது அன்பு. அதுதான் இந்த கதையில சொல்றாங்க. அதான் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். அதுதான் கதையா வச்சிருக்காங்க. அன்பு. ஆசிரியர் அன்புனா என்னது? அது லவ், அஃபெக்ஷன் இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம். அந்த அன்பு பத்தி ஆசிரியர் மாணவர்களுக்கு ஒரு பிராக்டிகல், ஒரு செய்முறை மூலமா அழகா விளக்குறாங்க. அதுதான் இங்க கதை பகுதியா இருக்கு. அடுத்தது என்னன்னா நரியின் தந்திரம். இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு காட்டுல ஒரு சிங்கம் கூண்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு. அப்ப என்ன ஆகுது? அந்த சிங்கம் எப்படி வெளியில வருது? அது வெளியில வந்ததுனால வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் மனுஷனுக்கும் நரிக்கும் ஏற்படுது? மறுபடியும் நரி என்ன தந்திரம் பண்ணி அந்த சிங்கத்தை மறுபடியும் கூண்டுக்குள்ள அனுப்புதுன்றதுதான் கதை. அடுத்தது பாத்தீங்கன்னா உதவும் மனம் வேண்டும். இது பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வருது அப்படின்னா, எப்பவுமே நம்ம மனசால மத்தவங்களுக்கு உதவணும். சரிங்களா? ஒரு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய அந்த யூடியூப்ல நிறைய அவங்களுக்கு வியூஸ் வரணுன்றதுக்காக நிறைய அந்த ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாம் ஆக்ட் எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. மனசால அவங்க செய்யணும். இந்த கதையில மனசால ஒருத்தர் செய்யறாரு. எப்படின்னாக்கா அவர் ஒரு இன்டர்வியூ, ஒரு வேலைக்காக ஒரு நேர்முக தேர்வு, ஒரு இன்டர்வியூக்கு போறாரு. டைம்குள்ள அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இல்லைன்னா அந்த வேலை அவருக்கு கிடைக்காது. ஆனா அந்த வேலை என்ன ஆகுது? போற வழியில ஒருத்தங்களுக்கு கார் ஏதோ பிரச்சனை ஆகி நடு வழியில ஒரு அம்மா நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு தன்னலம் கருதாம, அதாவது வேலைக்கு டைமுக்கு போனாதான் தனக்கு வேலை கிடைக்கும்ன்றது தெரியும். ஆனா அதையும் தாண்டி அவர் என்ன பண்றாரு? பரவாயில்ல, ஒருத்தங்களுக்கு உதவுறதுதான் முக்கியம்னா அவங்களுக்கு என்ன பண்றாரு? இந்த டைமுக்கு உதவி செய்யறாரு. அதனால அவருக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குது? அவருக்கு வேலை கிடைச்சுதா இல்ல வேலை போயிடுச்சா? இதுதான் இந்த கதை சொல்லுது. அடுத்தது திட மற்றும் திரவ உணவுகள். இது என்னன்னாக்கா சாலிட். திடன்னா என்னது? சாலிட். திரவன்னா என்னது? லிக்விட். இந்த அந்த ஃபுட்டை பத்தின உணவுகள்னா என்னது? ஃபுட். அதை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு சின்ன பேராகிராஃப். அடுத்தது பிளாஸ்டிக் கழிவுகள். பிளாஸ்டிக்னால உங்க எல்லாருக்கும் தெரியும். தமிழ்ல பிளாஸ்டிக் என்னன்னா நெகிழின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்டிக் என்ன ஆகும்? சீக்கிரமா மக்காது. சரிங்களா? இந்த பிளாஸ்டிக் இப்ப கடல்ல போய் சேர்றதுனால அங்க இருக்கிற உயிரினங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்? மண்ணுல போய் அந்த பிளாஸ்டிக் சேர்றதுனால, அது மக்காததுனால மண்ணை எப்படி அது பாதிக்குது? மண்ணோட வளத்தை அப்படின்றதெல்லாம் இதுல சொல்றாங்க. சரிங்களா? கழிவுகள்னா என்னது? வேஸ்ட். இதுதான் இது. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. சரிங்களா? தேங்க்யூ. அழகா எழுதி அனுப்புங்க.